ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கு. மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஸ்கூட்டரில் போகும்போது இல்லை ஸ்கூட்டர்லேயோ பைக்கில் நம்ம போகும்போது என்ன ஆகும், இந்த நாயெல்லாம் துரத்தும் பார்த்துருப்பீங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். திடீர்னு நாய் வேகமாக நம்மளை துரத்திக்கிட்டே வரும். நம்ம பயப்படுவோம். சிலர் கீழே கூட விழுந்திருப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம காரில் போகும்போதும் அந்த நாய்ங்க துரத்தும் பார்த்துருப்பீங்க. நாய் நம்மளை துரத்தும். அப்போ நம்ம எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், அழகாக கார் ஓட்டிட்டு போவோம். இல்லை நம்ம கார் ஓட்டலன்னு உள்ளே இருந்தால் கூட நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாமல் அது வாழ் நம்ம போய்கிட்டே இருப்போம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலை இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இது மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம போய்கிட்டே இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போய்கிட்டே இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக எதனா ஒரு வேலை செய்வாங்க. நம்மளை பற்றி தப்பான விமர்சனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும், நம்ம காதில் விழும். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட தான் செய்யும். ஏன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட லெவலும் அவங்களோட லெவலும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை கூட கொஞ்சம் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே லெவல்ன்றது வந்து எப்படின்னா, நம்ம பைக்கில் போகிற மாதிரி. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்குள்ள ஒரு பதட்டம் அந்த விஷயம்லாம் வராத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள கண்டுக்காம நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க நம்மளை என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அது நம்ம காதில் வந்து விழாது. நம்ம அதை ஒரு இதாகவே மதிக்க மாட்டோம். அது எப்படின்னா நம்ம காரில் போகிற மாதிரி. ஸோ நம்ம அவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்களே, இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நாய்களை நம்ம மதிக்கவே கூடாது. நம்ம அடுத்த லெவலுக்கு என்னவோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி நம்ம ஒரு கேரே இருக்காது. அவங்க பாட்டு குலைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஜம்முன்னு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தங்க நம்மளை இதாக நடத்துகிறாங்கன்றதுக்காக நம்மளும் அவங்க லெவலில் போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட லெவலை வந்து அடுத்த லெவலில் மாற்றிக்கிட்டு நம்ம பாட்டு ஜம்முன்னு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.